ஓல்டு பஸ் ஸ்டாண்டு மேலே ஜங்ஷன் பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். மால் ரோடு போகும். ஓல்டு பஸ் ஸ்டாண்டு மேலே ஜங்ஷன் பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். மால் ரோடு போகும். Thank you.
செல்லி வா. நால் ரோடு சென்ட் மேரி ஸ்கூல் தேடி போகிறோம். இது வந்து 4 ரோடு. நாங்கள் இப்போ சென்ட் மேரி ஸ்கூல் போயிட்டு வீடியோ குடல் ஆப்ரேஷன் நிதிஷ் குடல் மற்றும் பல்துறை சிறப்பு மருத்துவமனை. இது வந்து சேலம் போர்வர்ட்ஸ்லேருந்து செயின்ட் மேரி ஸ்கூல் போகிற வழி. அங்கே பாருங்க, செயின்ட் மேரி ஸ்கூல் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் ஒரு 2K ஹார்ட் அப்படிங்கிற படத்தில் நடித்த ஒரு ஹீரோயினை பார்க்க போகிறோம். வீடியோவில் வராங்கல்ல செலிபிரிட்டி, அவங்க வந்து நடிக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அதுவும் முன்னாடி தான் செயின்ட் மேரி ஸ்கூல். போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். வேலை செய்யாது. சேலம் ஒரு நீட் சொர்க்கம். ரோட்டில் போய் இப்படி யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா என்ன? நேருக்கு நேர் போய் மோதிக்கிட்டா வண்டிக்கு தான் ஆபத்து, மனுஷருக்கும் ஆபத்து. அவர் கொஞ்சம் கவனிக்காமல் வந்துட்டாங்கன்னா போக வேண்டியது தான். இதுதான் செயின்ட் மேரி ஸ்கூல். இங்கே எங்கே ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது பாரு. ஃபோட்டோ ஸ்டுடியோ எங்கே இருக்குதோ அதுதான். ஒருவேளை தாண்டி வந்துட்டோமோ.
மேரி ஸ்கூல். சம்பாதனை வருதோ இல்லையோ, வடையும் பஜ்ஜும் சாப்பிட்றோம். லைவா வீடியோ. ஒரு தடவை மிளகா கட்டு காரம்னா காரம் வீடியோ போயிட்டு இருக்கு பாட்டு. ஐயோ அந்த வடை பார்த்தாவே எனக்கு மிளகா நான் கொண்டு வந்து கத்துனேன். ஐயோ வாய் வர இழுத்து ரீல்ஸ் போயிட்டு இருக்கு. கட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். அதனால தான் இங்கே பார்த்து பார்த்து சாப்பிட்டேன். என் பையன் ஏமா என்ன இருக்குது எக்ஸ்ட்ரா டான்ஸ் ஆடுற குதிக்கிற அப்படின்ட்டு டே காரம் தாங்க முடியலடா. பண்ணி அந்த ஏதோ கொழுக்கட்டு செய்யுது. எல்லாம் தான் வாங்கி சாப்பிடலான்னு தோணும், காசு மட்டும்தான் வேணும். அவங்ககிட்ட வாங்கணும், அவங்களுக்கு உழைக்கணும்னு அந்த உண்மைதான். பார்த்து பார்த்து வீடியோ எடுக்காங்க, நீங்கள் பார்க்கல நிற்கிறீங்களே அப்படின்றாங்க. முயற்சி நடக்க முடியல. ஐயோ யாரு? ஓ, யாராவது செஞ்சு கொடுப்பாங்களா? அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா அந்த ஆயாவே? அதெல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி விற்பாங்களா? ரொம்ப கஷ்டம். நியூ பஸ் ஸ்டாண்ட் வெரி நீட்னஸ். நியூ பஸ் ஸ்டாண்டில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் மேல் தரை மேலே அவ்வளோ நீட்னஸாக இருக்கும். மேலே வந்து ஜங்ஷன், பொய் ரோடு, புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு, தாரமங்கலம், இளம்பிள்ளைன்னு சின்ன கும்பட்டி. அங்கே போகிற பஸ் எல்லாம் மேலே இருக்குது. இப்போ அப்படியே கீழே இறங்கணும்னா இது அங்கே கீழே இறங்கணும். அயோத்தியப்பட்டினம், கோரிமேடு, ஆட்டையம்பட்டி, எல்லாம் ஆட்டையம்பட்டி, காக்காப்பாளையம், என்னமோ ஊரெல்லாம் போகிறது அங்கே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வெரி நீட்னஸ். நியூ பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாளைக்கு உள்ளே போய் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். டைம் இல்லை. சேலம் நிறைய ஏரியா போகணும்னு ஆசை. எங்கே இந்த ஆஃபீஸில் சேர்ந்தோம்னா அதுக்கே உழைக்க சரியாக இருக்கு. ஏன் அந்த பஸ்ஸு ரிவேஸ் போகுதுன்னு தெரியல. அங்கே ஒரு பஸ் வருது, ரிவேஸே போகுது. வந்துட்டாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட்லலாம்
ரூட் பஸ்ஸு தான் போகுதா, அங்கே போகிற வேலையே இல்லையா எங்களுக்கு, அதனால தான் அங்கேருந்து போட முடில. நியூ பஸ் ஸ்டாண்டில் அவுட்டரில், அதுவும் டவுன் பஸ் பக்கமே தான் எடுத்து போடுவோம், அங்கேயே தான் நாங்கள் போகிறோமா. நியூ பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது, உள்ள ரூட் பஸ்ஸெலாம் எவ்வளோ சூப்பராக டிசைனாக அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போடுவேன், லைவ் போடுவேன், வீடியோ போடுவேன். பாருங்கள் எல்லாருமே வீடியோ பாருங்கள், லைக் கொடுங்க, வீடியோ பாருங்கள்.